அதற்காக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது இன்னைக்கு உங்கள் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மிக மிக கலகலப்பு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அனைவரும் இறைவனுடைய அருளால நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் இன்னும் சிறப்பாக இன்றைய நாளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலில் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஆதரவு தந்து இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கு பொறுத்த வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஹாப்பி பர்த்டே. நான் தினசரி சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசார கூட யாருக்குமே தீங்கு நினைக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்களது உழைப்புண்டு என்று உங்களது உழைப்பால் முன்னேற நீங்கள் வழிகளை தேடிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு நடைபெறாது. எனவே மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த புகழ் பெற்று இறைவனுடைய அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 27ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாளுங்க. இன்னைக்கு பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தருங்க. எனவே இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இது தவிர ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் சிறப்பான நல்ல நன்மையை தருங்க. புதன் பகவானும் குரு பகவானும் எதிரெதிர் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய, பாராட்டு மலையில் நனையக்கூடிய, புகழ் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல நன்மைகள் காத்திருக்கு. உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். உங்களது செயல்பாடுகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் பிரபலமாக வாய்ப்புகள் இருக்கு. மறைந்து கிடந்த உங்களது திறமைகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக வெளிப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களது வெற்றிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அலுவலகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு புகழ் செல்வாக்கு உயரும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களது அலுவலக பணிகள் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்க கண்டிப்பாக பரந்த மனசோட இன்னைக்கு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல ஒரு நன்மை பெற முடியுங்க. நீங்க உங்களுடைய நம்பிக்கையோட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இன்னைக்கு நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக 4 விஷயத்தையே தவிர்த்து விட வேண்டும். அது என்னன்னா, பயம், வெறுப்பு, பொறாமை, பழி வாங்குறது போன்ற விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் விட்டொழுத்தீங்கன்னா கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. நெகட்டிவான சில விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக விட்டொழிக்க வேண்டிய நேரம் இது. இதன் மூலமாக உங்களது புகழுக்கு ஏற்ப நல்ல ஒரு குவாலிட்டியாக நீங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு யாராவது இந்த ஆஃபர் தரேன், அந்த ஆஃபர் தரேன், இந்த கிரெடிட் கார்டு தரேன்னு சொல்லிட்டு உங்களை அணுகுனாங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் இன்னைக்கு தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. வியாபாரத்தில் புதுசாக சில கூட்டாளிகள் சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. பிசினஸ்ல நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் இது. வியாபாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லும். இன்றைய தினம் உங்களுக்கு அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைய சொத்துக்களை கூட வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைந்து காணப்படுகிறது. அரசியலில் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் இயல்பாகவே நீங்க நகைச்சுவை உணர்வோடு காலப்பட்டதுனால உங்களது குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கலகலப்பாக நல்ல ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் உங்களது காதல் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வார்த்தைகளை கொஞ்சம் எவ்வளவுதான் நீங்கள் அழுத்தம் திருத்தமா சொன்னாலும் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு, உங்களது அன்பானவருக்கு சில விஷயங்கள் வார்த்தைகள் புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களோட இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க உங்க விஷயத்த சொல்றது, மனம் விட்டு பேசுறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதன் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலர் சில தெளிவான விஷயங்களை நீங்க அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு, அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையில கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. திருமண முயற்சிகள் சிறப்பான ஒரு வெற்றிகள் பெறக்கூடிய காலகட்டம் இது. எனவே திருமண முயற்சிகளை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வகையில் திருமண வாய்ப்புகள் இன்னைக்கு தென்படுது. எனவே இதை நீங்க பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக வரிவுடை அம்மன் நீங்கள் வழிபாடு செய்யலாம். லட்சுமி சாரங்க தேவி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிக மிக ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மிகச்சிறந்த வகையில் வெளியில் சென்று பொழுதுபோக்குகளை மேற்கொள்வது உங்களுக்கு
மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தருங்க. ஏதாவது படத்துக்கு போகலாம், அல்லது பக்கத்துல ஏதாவது சின்ன டூர் மாதிரி போகலாங்க. இன்னைக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களது வாழ்க்கை மிக மிக இனிமையான ரொமான்டிக் பாடல்கள் நிறைந்த மனம் வீசக்கூடிய வகையில் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமையும். நல்ல சந்தோஷமாக இரவு சிற்றுண்டியை நீங்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும்னு வைங்களேன். இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ இப்போவே நமது வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. நமது மீனப்பிடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தினசரி நமது வீடியோட ராசிபலன்கள் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைலில் வந்துட்டு நீங்கள் நமது வீடியோட ராசிபலன்களை தினசரி பார்க்கறதுக்காக அது ஏதுவாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அமையும். உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம். ஸோ நீங்க மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நமது மீனப்பிடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 1ஆம் நம்பரை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க. அதிர்ஷ்ட எண்ணாக அது அமையும். இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இழுபறியா இருக்கக்கூடிய பெண்டிங்கான காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். காரிய தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. மேலும் உங்களது நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோக பணிகளில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. அந்த மாற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தருவதாக கூட அமையலாம். இன்றைய தினம் கால்நடை தொடர்பான விஷயங்களில் வேளாண்மை விவசாயம் சம்பந்தப்பட்ட பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையுதுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது பெண்டிங்காக இருந்தது அப்படின்னா அதில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுக்கு அரசு தொடர்பான சலுகைகள் விரைவிலேயே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே அது சம்பந்தமான முயற்சிகள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். மனதில் அமைதி குடிகொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு நிம்மதியான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகமாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மீனராசி என்பவர்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீல நிறம் ப்ளூ கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணாங்க. லக்கியஸ்ட் கலராக ப்ளூ கலர் இன்னைக்கு அமையும். நன்றி நண்பர்களே, எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தவங்க மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க எத்தனை லைக் தட்டி விடுறீங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஸோ அதிகமான லைக் நமக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கவங்க எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடாம வெளியில போயிடாதீங்க நண்பர்களே. மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்களது கருத்துக்களை நமது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது மீனப்பிடி ராசிபலன் சேனலோட இணைந்திருங்கள். மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருப்பவர்கள் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நன்றியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.